லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆமென். இதுல கொஞ்சம் கெயின் வச்சிருங்க, பேச குறைச்சிட்டு கெயின். இந்த சுற்றடை கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழறையை கூட கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வருஷத்துல நமக்கு கொஞ்சம் வாலிப மீட்டிங் நடத்துறதுக்கு, சிறுபிள்ளைகள் ஊழியத்திற்கு நமக்கு அந்த மேல் அறைய நம்ம மாற்றி தரத்துக்கு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் அசௌரியத்தை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதிலே 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்ற நாடுகள் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கே நாம் இந்த வேத பகுதியை இந்த கால வேளையிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இங்கே 11வது வசனம் என்ன சொல்லுதான்? அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் சமரியா, கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக அவர் என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். சமரியா, கலிலேயா அந்த நாடு வழியாக அவர் கடந்து போகிறார். அப்பொழுது அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எப்படி கூப்பிடுகிறார்கள்? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே இயேசு அவர்களுக்கு செவி கொடுத்தார். இயேசு அவர்களுக்கு செவி கொடுத்தார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இந்த 10 குஷ்டரோகியும் அவன் நல்லவனா, அவன் பரிசுத்தமானவனா, அல்லது பாவியா, இல்லது துரோகியா அப்படின்னா அந்த 10 பேரையும் அவர் என்ன செய்யல, பார்க்கல. கூப்பிட்ட உடனே அந்த 10 பேருக்கும் அவர் என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் 14வது வசனத்திலே, அவர்களை பார்த்து நீங்கள் போ, ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள், ஆசாரிகளுக்கு உங்களை என்ன செய்யுங்க, காண்பிகள் என்றார். அந்தபடி போகையில் சுத்தமானார்கள். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கை கொண்டவராகத்தான் இந்த பூமியில் என்ன செய்யறார்? அவர் தன்னுடைய அவர் கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை, பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை அவர் செய்து முடிக்கிறார். அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க உங்க குஷ்டரோகம் மாறின உடனே நீங்க யாருக்கு கொண்டு போய் காட்டணும்? ஆசாரியனுக்கு காட்டணும். ஆசாரியன் உங்களுக்கு என்ன காணிக்கை செலுத்த சொல்றானோ அதை நீங்க என்ன செய்யணும்? செலுத்தணும். அதான் அர்த்தம் அதுக்கு. இப்ப பாருங்க, லேவியராகமத்தின் புஸ்தகத்துல இந்த இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த குஷ்டரோகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நல்ல கவனிங்க, வாசிக்க வேண்டாம், நல்ல கவனிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா அவன் எங்க இருக்குன்னா பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அவன் எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். ஒருவேளை அவன் பாளையத்துல புறம்பே இருக்கும் போது அவனுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்குமானா அவன் ஆசாரியனை அழைத்து தன் குஷ்டரோகம் சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொன்னா 2 என்ன கொண்டுமா குருவியை என்ன செய்யணுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 14ஆம் அதிகாரத்துல, உயிருள்ள குருவியையும், நல்ல கவனிங்க, உயிருள்ள 2 குருவியை என்ன செய்யணுமா? தெரிந்து கொள்ளணுமா? அவன் அந்த உயிருள்ள குருவிய ஊற்று தண்ணீர் இருக்குல்ல, ஊறுதுல தண்ணீர், ஊற்று தண்ணி, ஆத்து தண்ணியோ குளத்து தண்ணியோ கிடையாது, ஊர்ற தண்ணி,
அந்த ஊற்று தண்ணீர்ல அந்த ஒரு குருவியை கொன்னு அந்த ரத்தத்தை என்ன செய்யணுமா, அந்த தண்ணியில வச்சு அவன் மேல என்ன செய்யணுமா, தெளிக்கணுமா, இன்னொரு குருவியை பறக்க விட்டுறணுமா. அப்படி பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் மோசே மூலியமாக என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இயேசு சொல்றாரு இந்த 10 குஷ்டரோகிட்ட, நீங்க போய் ஆசாரியன்ட்ட உங்களை என்ன செய்யுங்க, காண்பீங்க. அப்படி சொன்ன உடனே 10 பேரை கர்த்தர் என்ன செய்யறாரு, சுகமாக்குனது ஒருத்தர் அல்ல, ஆனா இவனுடைய வாயின் வார்த்தை அப்படி சொல்லுது. பாருங்க அந்த 17ஆம் அதிகாரத்துல அவன் என்ன சொல்லுது பாருங்க, அவர்களில் ஒருவன், நல்ல கவனிங்க, இங்க சொல்லுது பாருங்க 15வது வசனத்தை வாசிங்க. அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு, நல்ல கவனிங்க, அவன் சொல்றான் அவர்களில் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அந்த ஒருவன் திரும்பி வர்றவனை குறிச்சு சொல்லுது. ஆனா சுத்தமானது ஒருத்தன் மாத்திரமல்ல, சுத்தமானவன் 10 பேர் தான். ஏன்னா இங்க 17வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா. அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வர்றவங்களை ஒருத்தரையும் நான் வெறுமையா என்ன செய்வது கிடையாது, அனுப்புறதில்ல, அவர்களை புறம்பே நான் என்ன செய்வது கிடையாது, தள்ளுவது கிடையாது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாரையும் அவர் அரவணைக்க, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை விடுவிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்லுவீங்க நீங்க? அதனால அவன் யூத, அவன் கிரேக்க, அவன் நல்லவன், அவன் கெட்டவன், யாரெல்லாம் அவர் அண்டையில வருகிறார்களோ அவர்களை அவர் என்ன செய்யறாரு, சுகமாக்குறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நல்ல கவனிங்க. இப்ப அவர் சொல்றாரு 17வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நல்ல கவனிங்க. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவன் போய் ஆண்டவர் சொன்னது போல ஆசானிட்ட தன்னை காமிச்சானா, காமிக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனா ஆசானிட்ட என்ன செஞ்சிருக்கணும், காமிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் ஊருக்குள்ள என்ன செய்ய முடியும், வர முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பாளையத்துக்கு புறம்பேதான் இருக்கணும், பாளையத்துக்கு புறம்பேதான் இருக்கணும். இந்த குஷ்டரோகம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருமைனால வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு காரியம், உசியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா தேவாலயத்துல தூபம் காட்டுறதுக்காக என்ன செஞ்சாரு, ஆசாரிகள் தூபம் காட்டுறதுக்காக புறப்படுறாங்க. அப்ப அவங்க போகும்போது இவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் பல ஆண்டு காலம் நான் என்ன செஞ்சேன், ராஜாவா இருக்கிறேன், இப்ப ஆசாரிகளே நீங்க கொஞ்சம் பாடுங்க, நான் போய் தேவாலயத்துல என்ன செய்யறோம், தூபம் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, தூபம் காட்டுறதுக்காக போறாரு. அப்ப ஆசாரிகள் சொல்றாங்க, ராஜாவே இன்னும் நீ நல்லா இருப்பப்பா, நீ இன்னும் ராஜ்யம் செழிக்கும் அப்படிலாம் சொல்லி, இது ஆசாரியனுடைய காரியம், இது நீ செய்யக்கூடாது அப்படி சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, தடை பண்றாங்க. அவரு மீறி என்ன செய்யறாரு, ஆலயத்துல தூபம் காட்டுறதுக்கு போனாரு. அடிச்சாரு நெத்தியில, என்ன செஞ்சாரு, குஷ்டரோகம். எங்க வந்துச்சு, நெத்தியில வந்துச்சு குஷ்டரோகம். அப்ப இந்த குஷ்டரோகம் எதனால வருது அப்படிங்கிறது ஒரே ஒரு காரியம் தான் அப்படி நம்ம பார்க்க முடியும். அது ஒரு சரீரத்துல ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான், சரீரத்துல ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான். இன்னைக்கு அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏறக்குறைய இந்தியாவில அதை கியூர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்தவங்களுக்கு அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு, புதுசா வராம இந்திய தேசம் முழுவதும் அந்த குஷ்டரோகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பாதுகாத்துட்டாங்க. நான் நேற்று தினத்தில் அதை பத்தி பார்க்கும்போது இந்திய தேசத்துல புதுசா யாருக்காவது இந்த தொழுநோய் என்ன செய்யல, வரல. புதுசா பழச ஆளுங்களுக்கு மருந்து மாத்திரையை கொடுத்து அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த வியாதியுடைய 10 பேரு இப்ப இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், இயேசு இறங்கினாரு. ஆனா அவங்க கையில ஒருத்தன் தான் என்ன செஞ்சான், திரும்பி அவருடைய பாதத்துல விழுந்தான, முகங்குப்புற விழுந்தான். அந்த வார்த்தையை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பாதத்திலே முகங்குப்புற என்ன செஞ்சானா, விழுந்து அவன் என்ன செய்தானா, அவருக்கு என்ன செய்தானா, ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்ல கவனிங்க, இந்த 10 பேர்ல ஒருத்தன் தான் நன்றி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம கூட சொல்றோம்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். நல்ல கவனிங்க, நிறைய பேரு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம என்ன செய்யல, நினைக்காம போயிட்டோம். இப்ப பாஸ்டர் சபையில பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, கைத்தட்டுங்க, உயர்த்தி பாடுங்க, ராகமா பாடுங்க, என்ன செய்யுங்க, நீங்க ஆண்டவர் அப்படியே ஆராதிங்க அப்படி சொன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யல,
நான் சொல்றேன், வெளியில இருக்கிறது மாத்திரம் நன்றி கெட்ட ஜனங்கள் அல்ல, உள்ளுக்கு சபைக்குள்ளார இருக்கிற எத்தனையோ பேர் என்னென்ன செய்யல, கர்த்தர் நாம் செய்த நன்மைகளை நினைக்காதபடிக்கு இருக்கிற ஆட்களும் நம்ம உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவருடைய பாதத்தை நல்ல கவனிங்க. 16வது வசனம் சொல்லுது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து. இந்த வார்த்தையை கவனிங்க, முகங்குப்புற விழுந்து. அப்படின்னா அவன் முழுவதும் தன்னை என்ன செஞ்சிட்டான்? சரண்டர் பண்ணிட்டான். முகங்குப்புற விழுகிறது அப்படின்னு சொன்னா அவன் நினைச்சு பார்க்கிறான், இந்த வியாதி என்னுடைய இனத்தோடு கூட சேர்க்கவே சேர்க்காது. இந்த வியாதி என் உறவாடு கூட என்ன செய்ய முடியாது, என் மனைவியை பார்க்க முடியாது, என் பிள்ளைய பார்க்க முடியாது, என்னுடைய தாயை பார்க்க முடியாது, என் சகோதரனை பார்க்க முடியாது. அப்படி புறக்கணிக்கப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரே ஒரு நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை விதமான போராட்டத்தை என்ன செய்தாரு? புரட்டி போட்டார். இந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சான்? உண்மையாகவே சொல்றேன், இந்த மனுஷன் முகங்குப்புற அவருடைய பாதத்துல என்ன செய்தானா? விழுந்து. நல்ல கவனிங்க. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அவனுக்கு கிடைத்த அந்த மேலான ஆசீர்வாதத்தை காட்டிலும் நமக்கு அதை விட தேவன் என்ன செய்திருக்கிறாரு? அதிகமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் இந்த தேவனை அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் அவரை என்ன செய்யவில்லை? மகிமைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம். ஆனா அவர் விரும்புகிற வண்ணமாக அவருக்கு பாருங்க, இந்த விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன கேட்கிறாரு இங்க பாருங்க, 17வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கப்பா? அப்ப கேட்கிறாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. அப்படியானால் அந்த 9 பேரும் தேவனை மகிமைப்படுத்த என்ன செய்தாங்க? தவறி விட்டாங்க. தேவனை மகிமைப்படுத்த அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தவறிட்டாங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைச்சு பார்க்க முடியாத எண்ணுக்கடங்காத நன்மைகளை என்ன செய்திருக்கிறாரு? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் அல்லேலூயா. ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, நான் எத்தனையோ முறை கண் கலங்கி கண்ணீரோடு கூட நன்றி சொல்லி இருக்கிறேன். நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இருக்கிறேன். நான் சில நேரத்துல நன்றி சொல்லும் போது பாடும்போது அழுதுட்டு பாடி இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நன்றி என்பது உதட்டல இல்ல, இருதயத்தின் ஆழத்துல என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பொங்கி வர வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, தன் பிள்ளைய பார்த்து, கர்த்தர் செய்த நன்மையை மறந்துட்ட, அதனாலதான் உன்னால என்ன செய்ய முடியல, கர்த்தருடைய வேலையே கர்த்தருக்கு மகிமையா இருக்க முடியல அப்படி சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு நான் போக வேண்டிய வேலை இல்ல, நான் இந்த வார்த்தையை திங்கக்கிழமையே எடுத்துட்டேன். அப்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு? கன்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இதுதான் சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. நல்ல கவனிங்க. சில நேரத்துல நாம கர்த்தருடைய வார்த்தையை நல்ல கவனிங்க, எனக்கு நிறைய வசனம் தெரியும், எனக்கு நிறைய பிரசங்கம் பண்ண தெரியும் அப்படின்னு இங்க நிக்கிறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வசனம் தான், திங்கக்கிழமை எனக்கு ஒரு வசனம் கொடுத்தான், இந்த வசனம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கறத நிறைய அடையாளத்தை தேடிக்கிட்டே இருக்கேன். இதைதான் கொடுக்கணும், இதைதான் கொடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஆர் ஸ்டாலின் அண்ணன் மறுபடியும் அந்த சாட்சி சொல்ற பாருங்க. அவரு நிறைய வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவாராம். அப்ப சில நேரத்துல அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத ஒன்ன கூட கொடுக்க விட மாட்டாராம். அவரு புதுசா என்ன செய்வாராம், வார்த்தை கொடுத்து விடிய 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 உட்கார்ந்து கிடப்பாராம். அவர் ஒரு வசனத்தை கொடுத்துவாரா, அதுக்கு திருப்பி எழுதுறதுக்கு மத்த வசனத்தெல்லாம் கோர்வையா எடுக்கிறதுக்கு விடிய விடிய உட்கார்ந்துட்டு நம்ம தான் விடிய விடிய உட்கார்ந்து ஆயத்தமாயிட்டுமே அப்படின்னு வந்து சபையில நின்றா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அவருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி கையெல்லாம் ஆடுமா. கையெல்லாம் என்ன செய்யுமா, ஆடுமா. 5 நிமிஷம் கழிச்சுதான் அவர் தன்னை என்ன செய்வார், ஸ்டடி பண்ணிக்குவார். அதனால எனக்கு வசனம் தெரியும் அப்படின்னு சொல்லி துணிகரமா இங்க வந்து நிக்கிறதுக்கு விரும்பல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க. அவர் கேட்கிறாரு 18வது வசனத்துல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒருவனை தவிர மற்ற 9 பேரையே காணுமே என்று சொல்லி, அப்படின்னா அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஏற்கனவே தாயின் கருவறையில இருக்கும் போது என்ன செய்திருக்கிறாரு, மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமென். நல்ல சகோதரர் கையை தட்டி சொல்லுங்க ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமென். என்னை தேவன் அவரை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. அல்லேலூயா. 9 பேர் மறந்துட்டான், ஆனா ஒருத்த மாத்திரம் தான் என்ன செஞ்சான், திரும்பி வந்தான். 9 பேர் மறந்துட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மாத்திரம் தான் திரும்பி வந்தான். அவனை தான் பார்த்து கேட்கிறாரு, 9 பேர் எங்கப்பா, எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நல்லா முதுக காமிச்சிட்டு என்ன செய்யுது, போற கூட்டம் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை கொஞ்சம் என்னோட கூட சேர்ந்து பாருங்க. கொலைசீரர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுது, நன்றி அறிவுள்ளவர்களாய் நீங்க என்ன செய்ய வேண்டுமா, இருக்க வேண்டும் சொல்லுது. கொலைசீர் 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, உங்கள் இருதயத்திலே ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நன்றி அறிவு உள்ளவர்களாய் என்ன செய்யுங்க, இருங்கள். நன்றி அறிவு உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை, இந்த நான் சமாதானம் இல்லாம கடந்தேன், சந்தோஷம் இல்லாம கடந்தேன், கேட்பாரட்டு கடந்தேன், என் இருதயத்துல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, என் இருதயத்துல சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, அதற்கு மேலாக தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்ப இது எல்லாம் பெற்றுக்கொண்டு நான் எப்படி இருக்கணுமா, நன்றி அறிவுள்ளவர்களாய் நான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னது, தூங்கும் போது அப்படி போர்வை இழுத்து பிடிச்சு தூங்கும் போது ஒரு உணர்வு வர மாட்டேங்குதுல. ஆலயத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது அவங்களுடைய நடையை காத்துக்கொள்ள மாட்டாங்களே, அவங்க ஆலயத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வராம வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு என்ன செய்யல, வரல. அப்ப என்ன இல்லைன்னா, நன்றி அறிவு இல்ல. நன்றி அறிவு இல்ல. சில ஆட்களுக்கெல்லாம் ஆண்டவர் மரண தூதன் கையில இருந்து செத்து போயிருப்பாங்க, மரிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னது, தூக்கு மாட்டிக்க ஃபேன்ல புடவையெல்லாம் மாட்டினாலாம் இங்க இருக்கிறாங்க. புடவைய என்னது கழுத்துல மாட்டினாலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிழைத்து போன்னு சொல்லி கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நல்ல கவனிங்க, இந்த மனுஷனை போல என்ன தெரியுமா இருக்கணும், அவருடைய பாதத்தல் அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரத்தை செலுத்தினா. எப்படி விழுந்தானா, பாதத்துல போய் முகம் குப்புற என்ன செய்தானா, விழுந்து. அப்படின்னா ஆண்டவர் பாதத்துல என்ன செய்யணுமா, முகம் குப்புற விழுந்து. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மார்த்தாள் மரியாளை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மார்த்தாள் மரியாளை பாவ வாழ்க்கையிலிருந்து என்ன செய்தானா, விடுவித்து வெளியே கொண்டு வந்தான். இப்ப நல்ல கவனிங்க, மார்த்தாள் மாத்திரம் என்ன செய்யறாங்க, பற்பல வேலைகளை பிஸியா இருந்தாங்க. ஆனா அவ மாத்திரம் தான் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று அவரே இவளை குறித்து சாட்சி சொல்லபடியான காரியம் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலையும் 36வது வசனத்தையும் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35, 36 வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35, 36. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், நல்ல கவனிங்க, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நல்ல கவனிங்க, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த 10 பேர்ல 9 பேர் அப்படி இருக்கான், நன்றி இல்லாதவனா இருக்கான். இந்த 10 பேர்ல 9 பேர் யாரா இருக்கான்? நன்றி அறியாதவனா இருக்கான். நன்றி அறியாதவனா இருக்கிறான். நல்ல கவனிங்க, அங்க என்ன சொல்லுது பாருங்க, துரோகிகளுமா என்ன செய்யறான்? நன்மை செய்கிறாரே. துரோகிகளுமா இருக்கிறான். அவங்களுக்கு என்ன செய்யறாரு? ஏன் அப்படின்னா 36வது வசனம் சொல்லுது, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. நல்ல கவனிங்க, அவர் எப்படி இருக்கிறார்? ஸ்டில் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் இந்த 10 பேருக்கு என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைச்சிச்சு. இந்த 10 பேருக்கும் விடுதலை கிடைச்சிச்சு. நல்ல கவனிங்க, அவன் என்ன செய்யல? நன்றி உள்ளவனாய் காணப்படலாம. அல்லேலூயா. அவன் என்ன காணப்படல? நன்றி உள்ளவனாய் காணப்படல. இப்ப பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அங்க ஒரு குஷ்டரோகியை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் விளங்க. அவர் இரக்கம் உள்ளவர் சொல்றோம்ல. குஷ்டரோகி யார்? என்னது? ஆசாரியம் கூட என்னது? அப்படியே தூரத்துல இருந்துதான் பாப்பான். ஓகேவா? கொஞ்சம் காட்டு, கைய காட்டு, கொஞ்சம் காலை காட்டு, இந்த சட்டை அவரு, முதுக காட்டு, இடுப்ப காட்டு, எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கு? இது தழும்பு இருக்கா? அப்படி தூரத்துல இருந்தான் பாப்பான். ஆனா இந்த ஆசாரியர் எப்படி தெரியுமா? இரக்கம் உள்ளவர். இந்த ஆசாரியர் யாரு? இரக்கம் உள்ளவர். இன்னைக்கு வந்து நம்ம அன்னை தெரசாவை குறிச்சு இன்னைக்கு உலகம் எல்லாம் பயங்கரமா பேசுறோமே, அதுக்கு காரணம் யாருன்னா அந்த தொழு நோய்களை அவர் என்னங்கிற அப்படியே கட்டி அணைச்சு அவங்களுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அவங்களுக்கு மருத்துவம் கூட மருத்துவத்தை விட அவங்கள நேசிச்சாங்க பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இரக்கம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பரமபிதாட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த இரக்கம் யார்கிட்ட வந்துச்சு? இயேசு கிறிஸ்துட்ட வந்துச்சு. அந்த இரக்கத்துலதான் பாருங்க இந்த குஷ்டரோகி அவர் என்ன செய்யறாரு? தொட்டு, அந்த பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு என்றார். யா வார்த்தையை சொன்னாலே அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் சொல்றாரு, 10 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க போங்க ஆசாரியன்ட்ட போய் காட்டுங்க. அங்கே அவருடைய வல்லமையை நம்ம பார்க்கலாம், அவருடைய வாயின் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பார்க்கலாம். ஆனா இந்த தனிப்பட்ட ஒருத்தனை அவர் என்ன தெரியுமா? தொடுறாருங்க. அவர் தொடுறாரு. நான் சொல்றேன், இந்த இடத்துல அவர் வார்த்தை என்ன செய்திருக்கலாம்? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகனு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே அவர் தனிப்பட்ட ரீதியில அந்த மகனை என்கவுண்டர் பண்றாரு. அவனை பாருங்க, அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனை சுகமாக்குறது மாத்திரமல்ல, அவனை அரவணைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே வெறும் சுகத்தை மாத்திரம் அல்ல, அவரால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அரவணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் அல்லேலூயா. ஒரு தாய் மார்பிலை சுமக்கிறது போல அந்த கர்த்தர் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார் அவர். அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்க, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அங்க பாருங்க, 4வது வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். ஆமென். அல்லேலூயா. அதான் லேவியராகமம் 14. அந்த காணிக்கை என்ன செய்ய? அப்பனா ஆண்டவர் சட்ட திட்டத்தையும் என்ன செய்யறாரு? கை கொள்ள சொல்றாரு. அவரும் அந்த சட்ட திட்டத்துக்கு என்ன செய்யறாரு? உட்பட்டு வாழ்றாரு. அவரு
சில நேரங்கள்ல நாம எல்லாம் தெரிஞ்சுட்டா நம்மள மாதிரி என்னது, நமக்குன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ளதான் நம்ம ஜீவியம் இருக்கணுமே தவிர அதை விட்டு என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்றான் ஆராதனை வேலை என்ன செய்ய, விசிலடி, என்ன சொல்ல, விசில் அடிங்கிறான். பைபிள்ல நமக்கு என்ன கொடுத்திருக்கு, சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும், ஜீவிக்கணும். ஒருவேளை நான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டா, நான் ஜனங்களை மோட்டிவேட் பண்றேன், ஜனங்களை உற்சாகப்படுத்துறேன்னு கண்டதை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. கண்டதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடும். என்ன பைபிள் கொடுத்திருக்கு, அந்த பைபிள் என்ன போதிக்குது, அதை தான் நான் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒருவேளை நம்மள பாப்புலர் ஆகிட்டாரு, பாப்புலர் ஆகிட்டாருன்னா நம்ம சொல்றதா என்னது, சில ஆட்களா என்ன செய்யுது, அது சூப்பரா தானே இருக்கு. நான் சொல்றேன் பாப்புலர் ஆனவன் சொல்றவன் என்னது, சூப்பரா தான் இருக்கும். ஆனா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவனுக்கு தான் என்ன தெரியும், தன் பிள்ளையை குறித்து வலி தெரியும், வேதனை தெரியும். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்க ஒருத்தங்க, அந்த ஆட்களை உலகம் என்ன செஞ்சிருது, மறந்து போய் விடுது. பாப்புலர் தான் இன்னைக்கு என்ன செய்யுது, உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று கவனிச்சு பாருங்க. ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை என்ன செய்ய. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்குது, நடைமுறையில தான் இருந்துச்சு. இயேசு என்னைக்கு மரிச்சாரோ, என்னைக்கு உயிரோடு எழுந்தாரோ, அன்னைக்கு இந்த பிரமாணங்களா என்ன செய்யப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், நன்றி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு அதிசயத்தை செய்வாரு, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும், நன்றி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். இங்க பாருங்க, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு அங்க பார்க்கும்போது ஒரு குருடனை பாக்குறோம். அவன் பேரு பர்த்தேமி என்கிற ஒரு குருடன். அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்ப அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் பாங்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்யணும். அப்ப அந்த குருடன் என்ன கேட்க போறான், எனக்கு ஒரு பங்களா வீட கட்டி கொடுங்கன்னா கேட்க போறான். அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு நம்மள்ட்ட இப்ப இங்க இருக்கிற சகோதரர்கிட்ட, இங்க இருக்கிற சகோதரிகள்கிட்ட யாராவது ஒருத்தட்ட நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே என்ன அம்பானியா வைங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யுங்க, அம்பானியா என்ன செய்யுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, எலான் மஸ்கா என்ன செய்யுங்க, என்ன வைங்க அப்படின்னு நம்ம ஒரு வேளை கேட்கலாம். இல்லன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டா, ஆண்டவரே என்ன மாதிரி ஆள்றா கேட்டா, ஆண்டவரே உலகத்திலே நான் தான் வல்லமையான ஊழியக்காரனா என்ன வைங்க அப்படி கேட்டிருப்பேன். ஆனா இந்த குருடன் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். அந்த வசனத்தை வாசிங்க, 51 படிங்க. இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு செய்ய வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டாரு. அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் பாருங்க, ஆண்டவரே பார்வையடைய வேண்டும். இப்போ நம்ம இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். நீங்க ஒண்ணு என்ன செய்வீங்க, பெரிய ஒரு லிஸ்டே வச்சிருக்கீங்கல்ல, டெய்லி போய் ஜபாரையில் என்ன செய்றீங்க, ஆண்டவரே தாரும் 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 தாரும்னு. ஜபாரையில நம்ம போன உடனே என்னது, எப்போதும் ஜெபிக்கிற ஒரு பாட்டை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி என்ன செய்வான், தாரும் 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 தாரும். ஆண்டவர் என்ன நினைப்பாரு, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இவன் ஜபாரைக்கு போனாலே கொள்ளையடிக்கிறவன் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவாராம். கொள்ளையடிக்கிறவன் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிருவாராம். இங்க நீங்க கவனிக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த காலவேளையில கர்த்தர் பார்க்கிறாரு, உன்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உங்களுடைய பிரதான தேவை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தேவையை அவரிடத்துல நீங்க சொல்லும் போது அவர் நிச்சயமாக என்ன செய்வார், அதை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க 51 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று இருக்கிறேன். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நல்ல கவனி, ஆண்டவரே இவனை சொல்றாரு, உனக்கு விசுவாசம் வந்துச்சுப்பா, உனக்கு கண்ணு பார்வை வந்துச்சு, நீ போ, ஓடு. என்ன செய்யறாரு, துரத்துறாரு. அவரே என்ன செய்யறாரு, துரத்துறாரு. அங்க எதிர்பார்க்கிறாரு, இங்க துரத்துறாரு. அங்க என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. எங்கப்பா 9 பேரு தேவனை மகிமைப்படுத்தாம போயிட்டானுங்களப்போ அப்படின்னு கேட்கிறாரு. இங்க ஒருத்தனை கேட்கிறாரு, உன்னை விசுவாசப்பா, அவன் ரட்சிச்சுப்பா, ஓடுறான் அப்படி சொல்றாரு. ஓடுறானா, அவன் ஓடல, அவன் என்ன செய்யறான், திருப்பி இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த இருதயம் தான் நமக்கு வேணும்.
இந்த இருதயம் தான் நமக்கு வேணும். இங்க பாருங்க, அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றானா. அல்லேலூயா. முதுக காக்கல, அவன் என்ன செய்யறான்? முதுக காட்டிட்டு போகல. அவன் உடனே என்ன தெரியுமா செய்யறான்? இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். அவன் கையை தட்டி சொல்லுங்க, நானும் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நன்றி இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கிட்டவங்க? நான் சொல்றேன், அவர் நன்மை செய்கிறது நல்லவருக்கு கெட்டவர் எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார் அவர். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 சொல்லப்பட்டிருக்குது. அதனால கவனிங்க, தேவனானவர் என்ன செய்யறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாராம். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் கேட்டிருக்கணும், டேய் நீ என்ன பாவம் செஞ்ச, அதனால உனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னு நம்ம என்ன செய்வாரு? இந்த குருடனை பார்த்து கேட்டிருக்கணும், நீ என்ன பாவம் செஞ்ச, அதனால. இப்ப நாம என்ன தெரியுமா செய்வோம்? யாராவது வந்துட்டாங்கன்னா முதல்ல பாவத்தை அறிக்கை செய்ய, அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது விசுவாசிகளுக்கு. புறஜாதியா ஒருத்தன் வரானா அவனுக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? டெலிவரன்ஸ் தான். அவன் என்ன பாவம் வேணாலும் செய்யட்டும், அவன் என்ன அக்கிரமம் வேணாலும் செஞ்சுட்டு வரட்டும். ஆண்டவர் அவனை உடனே என்ன செய்ய நினைக்கிறாரு? விடுவிக்க நினைக்கிறார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆண்டவர்கிட்ட வரும்போதே என்ன தெரியுமா? அவன் எப்ப இவர் என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி நம்புறானோ அப்போதே ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஆமென். உண்மைதானா? நான் சொல்றது வேற எதுவும் தப்பா சொல்லிடலையே. யாராவது ஒரு பிரஜை நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஆண்டவர் விடுவிச்சாரு? விடுவிக்கும் போது என்னுடைய அந்தரங்கத்தை அவர் பார்க்கும் போது அவர் என்னை விடுவிச்சிருக்க முடியுமா? முடியாது. நான் பாவியா, அக்கிரமக்காரனா, அநியாயக்காரனா, ஏமாத்துக்காரனா இல்ல, என் மேல இரக்கம் செஞ்சாரு. ஏன் தெரியுமா? பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். பாருங்க அந்த வார்த்தை கவனிங்க. இங்கே சொல்லப்படுது, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே என்ன செய்யறானா? வழியிலே பின் சென்றான். இன்னைக்கு பிரச்சனையே நமக்கு என்ன தெரியுமா? அவரை மகிமைப்படுத்தாம நாம திரும்பி போறது. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தாம நம்ம என்ன செய்யறது? திரும்பி போறதுதான் பிரச்சனை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் யாரா மாறணும்? நன்றி உள்ள ஒரு பாத்திரமாய் மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று நம்ம நன்றி நிறைந்த ஒரு பாத்திரமா இருக்கணும். அந்த மனுஷன், அந்த ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து அவரை மகிமைப்படுத்தினான்னு பாக்குறோம்ல. 9 பேரை ஏன் மகிமைப்படுத்தலன்னு கேட்கிறாருல்ல ஆண்டவர். இந்த காலை வேளை அதான் கேட்கிறாரு நம்மள்ட்ட, என்ன மகிமைப்படுத்துவது எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. மல்கியா எழுதின சுவிசேஷத்துல, மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்றாரு, நான் பிதாவானா எனக்குரிய கணம் எங்கன்னு கேட்கிறாருல. இந்த கடைசி நாட்கள்ல நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி உள்ள ஒரு பாத்திரமா இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்க நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டுமையான காலை பொழுதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியுள்ள ஒரு பாத்திரமா இருக்க, ஆண்டவரே முதல்ல ஊழியக்காரன் எனக்கு, ஆண்டவரே எவ்வளவு எங்களை உயரத்துல வச்சிருக்கிறீங்க, அதை நாங்க நினைக்கிறேன்யா. ஆண்டவரே பிற்பாடு விசுவாசிகளை பாக்குறோம்யா, அவங்கள ரொம்ப உயரத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நினைச்சு பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.